தெரியுது உஸ்தாத். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணினீங்களா? பண்ண உஸ்தாத். ப்ராக்டிஸ் இல்லை, சரியா வரும் பாபு. لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. திருப்பி வருங்க. لكل امرئ منهم يومئذ شأن يومئذ لكل امرئ منهم يومئذ شأن يومئذ இல்ல, இந்த يغنيه. சவுண்ட் வரணும். யௌமஇதி, ஈர சவுண்ட் முக்கியம். لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. திருப்பி வருங்க. لكل امرئ منهم إي إي يومئذ لكل شأن امرئ منهم. لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. இந்த சவுண்ட் அப்படியே குறைஞ்சு கொண்டு போகுது. சவுண்டா சத்தமா வரும் பாபு. لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. சரி. ரெண்டாவது. والنازعات غرقا. غرقا غرقا. والنازعات غرقا. திருப்பி வருங்க. والنازعات غرقا. غرقا غரு ரெண்டு போக கூடாது. غرقا நீட்டாம இந்த ராகம் இந்த கலக்காம ஓதிக்கோங்க. غرقا. والنازعات غرقا. குட். தேர்ட் ஒன். وأغطش ليلها وأخرج ضحاها. وأغطش ليلها وأغطش ليلها. وأغطش ليلها وأخرج ضحاها. திருப்பி வருங்க. وأغطش ليلها وأخرج ضحاها. அகலாவது வருங்க. انتظرت. நான்காவது. فأما من طغى. طا فأما من طغى. فأما من طغى. طغى. فأما من طغى. فأما من طغى. திருப்பி வருங்க.
فأما من طغى. ஐந்தாவது. Understood? நம்பர் 5. وما يغني عنه ماله إذا تردى. ماله نوட்டோணும். وما يغني عنه ماله إذا تردى. நாங்க இன்னைக்கு எங்கட செகண்ட் லெவல ஸ்டார்ட் பண்றோம். அப்துல்லா செகண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் அப்துல்லா இதுல முழுமையாக சட்டங்களைத்தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? உங்களோட அம்மா வாய்க்கலாம், உங்களோட அக்கா வாய்க்கலாம், அவங்க எல்லாம் இந்த பாட்டுல போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த பாட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த இதை நீங்களும் இதுக்குள்ள வாரீங்க. சட்டங்களை பொறுத்த வரைக்கும் சில போது நீங்க வேற இடங்கள்லயும் சட்டங்களை படிச்சிருப்பீங்க. ஆனா நாங்க இந்த சட்டங்களை மிச்சம் உதாரணங்கள்ல தான் நாங்க பார்ப்போம். விளங்குதா? நோட்ஸ் எடுக்கிறதோ, விளங்குது sir. நோட்டை பாடமாக்குறதோ என்றதை விடவும் உதாரணங்களுக்கூடாக நீங்க எந்த ஒரு தூரம் விஷயங்களை படிக்கிறீங்க என்கிறது தான் இங்க முக்கியம். Okay sir. ஆயிரும். அதுல நாங்க சொல்றோம் முதலாவது விஷயம், இந்த செகண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சட்டம் சார்ந்த பகுதி. உங்களுக்கு நாங்க வசனங்களாகத்தான் வசனங்களாக ஓத வச்சுதான் நாங்க சட்டங்களை அவதானிப்போம். நீங்க வசனமாக Okay sir. ஓதுற நேரத்தில் தான் நீங்க எந்த தூரம் சரியாக ஓதுறீங்க, உங்கள்ட்ட என்னென்ன பிழைகள் வருது என்கிறதெல்லாம் நாங்க கவனமா பார்ப்போம். அதே நேரம் ஃபர்ஸ்ட் லெவல்ல படிச்ச எல்லா எழுத்துக்களும் அங்கங்க மிக நுணுக்கமா பார்ப்போம். சரியா? இந்த வார உதாரண வசனங்கள் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நாங்க பார்த்த வசனங்களை விடவும் கொஞ்சம் புதிய வசனங்களா இருக்கும். நான் இதுவரைக்கும் நீங்க பார்த்ததை அவதானிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அம்ம ஜுசூல இருந்தால் அதிகமான வசனங்கள் உங்களோட பிராக்டிஸுக்கு தரப்பட்டுச்சு. ஆனா இதுக்கு பின்னால அப்படி அல்ல. நாங்க மெதுவாக முழு குர்ஆனையும் நோக்கி போக வேண்டும். இல்லைங்களா? சரி, இதுல விளங்குது sir. அடுத்த முக்கியமான விஷயம், இதுல மொத்தம் 7 பகுதிகள் காணப்படுது. எத்தனை பகுதி? 7. 7 பகுதி. கேன்சர், ராட சட்டம், சது செய்யப்பட்ட மீண்ட சட்டம், கல்கலாங்கிறது 4வது, சுக்கூன் செய்யப்பட்ட மீம் என்கிறது சில போது 5வது, சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீன் என்கிறது 6வது, அல்லாஹுடைய எல்லாம் 7வது, 10. இதுல சில விஷயங்கள் நீங்க வேற இடங்கள்லயும் படிச்சுப்பீங்க. சரியா? இப்ப நாங்க அதுல முதலாவது பார்க்க போறது ராட சட்டம். ஏனென்றால் ராட சட்டம் தான் மிச்சம் லேசான சட்டம். அதே நேரம் ராட சட்டத்தை நீங்க முதலாவதா படிச்சீங்க என்று சொன்னா உங்களுக்கு ராட சட்டம் முடிகிற நேரம் குர்ஆன்ல எந்த ஒரு எழுத்து வந்தாலும் அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் என்கிற தொடர்பான ஒரு முழுமையான ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். விளங்குதா? எனவேதான் நாங்க முதலாவதாக ராவை பத்தி பார்க்க போறோம். சரி, அந்த ராவை பொறுத்த வரைக்கும் இது அஹ், முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இதுதான் உங்களோட முதலாவது கட்டத்துல இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு பேலன்ஸ் ஆகிக்கிற ஒரே ஒரு எழுத்து ரா மட்டும்தான். ஓகே அப்துல்லா? Okay சரி, sir. இந்த ராட பகுதியை பார்த்தோம் என்றால் இந்த ராவை நாங்க தொண்டையினுடைய பகுதி கூடாகவும் நாவினுடைய பகுதியினூடாகவும் தான் உச்சரிக்கணும். ராவை 2 முறையில உச்சரிக்கணும், 2 மெத்தட்ல உச்சரிக்கணும். நாங்க நினைக்கிற மாதிரி உச்சரிக்க முடியாது. குர்ஆன்ல எப்படி வருதோ அதுக்கு ஏற்ற விதத்துல தான் நாங்க அதை உச்சரிக்கணும். ஆனா அதுல உச்சரிப்புல 2 விதமா உச்சரிக்கலாம். விளைஞ்சா? 2 விதமாக விதமா. உச்சரிக்கலாம். சரி, அதுல முதலாவது முறையை நாங்க இன்றைக்கு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றோம். ராவை நாங்க தடிப்பமாக ஓதுறது. நாங்க சொல்லும் வல்லினமா ஓதணும்,
வானத்தை நோக்கி உச்சரிக்கணும், இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி தடிப்பாக ஓதுறதை பொறுத்த வரைக்கும் 6 சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி தடிப்பாத்தான் ஓதும். எத்தனை சந்தர்ப்பங்கள்? 6. 6. முதலாவது ராவானது ஃபத்ஹத்துன் பெற்று வாரது. இரண்டாவது ஃபத்ஹத்தைனிய பெற்று வாரது. மூணாவது ஒன்று சேர்த்துக்கொள்ளணும், ராவானது ஃபதஹ் மத்து பெற்று வாரது. சரியா? இரண்டாவது பாருங்க, ராவானது லம்மத்தும் பெற்று வாரது, லம்மத்தைன பெற்று வாரது, அதே மாதிரி லம்மு மத்த பெற்று வாரது. சரிங்களா? மொத்தம் எத்தனை? 6. 6. 3 நேரடியாக ஃபதஹ் ஃபதஹ் ஃபதஹாவோடு தொடர்பான மூன்றும் வரும், லம்மாவோடு தொடர்பான மூன்றும் வரும். மொத்தம் 6. ஓகேயா? சரி. ஓகே சார். இதுல முதலாவது பகுதியில முக்கியமான விஷயம், இந்த ராவை நாங்க எப்படி உச்சரிக்கணும் என்ற பகுதி. எப்படி உச்சரிக்கணும்? நேரடியாக வானத்தை நோக்கி போறது போல இந்த சவுண்டை உச்சரிக்கணும். எப்படி? நேரடியாக நேரடியா. வானத்தை நோக்கி இந்த எழுத்து போறதுக்கு நாங்க உச்சரிச்சு பழகுவோம். இது முக்கியமான விஷயம். பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி, நாவினுடைய முன்னால் இருக்கிற இந்த ஓரத்துண்டு என்ன செய்யுது? ம் வானத்தை நோக்கி வருது. இல்ல, பாருங்க தொண்டையிட நடு பக்கத்துல போயிட்டு படுது நாக்கு. அதான் முக்கியம். அப்ப சவுண்ட் எப்படி வரும்? ரா. சொல்லி பாருங்க. ரா. நடுவுல போயிட்டு படணுமா? அது முக்கியம். தொண்டையினுடைய நடுப்பக்கத்துல நாவினுடைய எந்த ஓர பகுதி போயிட்டு படணும். சரியா? ரா. ஓகே சார். அதுதான் முக்கியமான விஷயம். ஹை. இந்த உதாரணங்களை நாங்க 4 வகையில பார்க்க போறோம். இதுல வர உதாரணங்களை 4 வகையில நாங்க பார்ப்போம். ஒன்று பதஹத்துன் அல்லது பதஹ் மத்தோடு தொடர்பான உதாரணங்களாக முதலாவது பகுதி இருக்கும். இரண்டாவது பத்ஹத்தைனியோடு தொடர்பான உதாரணங்கள் தனியே பார்ப்போம். ராவானது லம்மத்துன் பெற்று வாரது அல்லது லம்மு மத்து பெற்று நீட்டப்பட்டு வருகின்ற அந்த ஸ்டைல வரக்கூடியதை பார்ப்போம். நான்காவதாக லம்மத்தைனி பெற்று வாரத்தை நாங்க தனியே பார்ப்போம். ஓகே சார். இந்த 4 வகைகளையும் நாங்க பார்க்கறதுக்கு உள்ள வகைகள். இது முக்கியமான விஷயம். இதுல முதலாவது பகுதி இந்த பகுதிகள் ராவானது ஃபதஹத்துன் ஃபதஹ் மத்தோடு தொடர்பா வந்திருக்குது. இதை கொஞ்சம் ஒவ்வொன்றா ஓதுகும், சரியா ஓதுங்க. ராவ சரியா எடுத்து صحف إبراهيم وموسى. இது போதுங்க. என்னது சார்? ரிப்பீட் பண்ணுங்க. صحف إبراهيم إبراهيم. صحف إبراهيم وموسى. صحف إبراهيم وموسى. இது போதுங்க. صحف إبراهيم وموسى. குட். ரெண்டாவது ونيسرك لليسرى. யூஸ் ரா. ராட தரிக்கும் போது وَنُيَسِّرُكَ لِلْيُسْرَى. ونيسرك لليسرى. மூணாவது وزرابي مبثوثة. சு அல்ல சு. ரா. வஸரா. வஸரா இல்ல, ஜே மாத்த கூடாது.
ஒரு அடுத்த பிரச்சனை ஜேய மாத்தக்கூடாது. எதை மாத்தணும்? را ராவை மட்டும்தான் மாத்தணும். வஸராபியு. وزرابي مبثوثة Good. நாலாவது. ألم يعلم بأن الله يرى இப்போ ألم يعلم بأن الله يرى ம் ஐந்தாவது. يومئذ يتذكر ம் الإنسان எத்தேருல் சின்ன கேஃப் கே சவுண்ட் வரணும். இன்சான் இ இ சவுண்ட் முக்கியம். يومئذ ம். يتذكر யௌம ஈதின் الإنسان என்ற பிள்ளையே இதுலயும் இ. யௌம ஈதின் யௌம ஈதின் இ. يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى ம் குட். ஹயர். இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்துல இந்த இரண்டாவது பகுதியில உங்களுக்கு ஓதுறதுக்கான சந்தர்ப்பங்களும் தொடர்ந்து ஓதி கொண்டு போற விஷயங்களும் கிடைக்கும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிட்டு வாங்கலாம். ஓகே நாளைய சார் பாடத்துக்கு இன்ஷா அல்லாஹ். உங்களோட அக்காவை ஜெயமன் சொல்லுங்க.